जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 16 பெற்ற பெருவாழ்வு. மகேந்திர பல்லவன் கலப்பு ஜாதியா. ஆராய்ச்சி என்ற பெயரில் எப்படியெல்லாம் விபரீதமாக பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன். மகேந்திரவர்மாவுக்கு அநேக பட்டப்பெயர்கள் உண்டு. அதில் சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று. அப்படியென்றால் கலப்பு ஜாதி. இந்த நேர் அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிற ஆராய்ச்சிக்காரர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், மகேந்திரவர்மா சுத்த க்ஷத்ரியன் இல்லை, கலப்பு ஜாதியில் பிறந்தவன், அதில் பெருமையும் பட்டவன், அதனால் சாசனங்களில் அவனே அப்படி பிருதம் அதாவது விருது போட்டு கொண்டிருக்கிறான் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். ஜாதி முறையை பற்றி இன்றைக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் நம்முடைய பழைய ராஜாக்கள் மனு தர்ம சாஸ்திரப்படி வர்ணாசிரமங்களை பரிபாலித்து வந்ததாகவே கல்வெட்டுகள், செப்பேடுகள், புலவர்களின் பாடல்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கின்றன. அப்படிப்பட்ட காலத்தில் பாரத்வாஜ கோத்திரக்காரர் என்று தங்களை பெருமையோடு சொல்லிக்கொண்ட பல்லவ வம்ச ராஜா ஒருத்தன் தன்னை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் என்பதை ஒரு பிருதமாக ஒரு நாளும் போட்டுக்கொள்ள மாட்டான். இப்போது நேருவை பிராமணோத்தமர், வர்ணாசிரம ரக்ஷகர் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். குறிப்பு: இது நேருஜி உயிர் வாழ்ந்த போது கூறியது. அப்படித்தான் 13 செஞ்சுரிக்கு முன்னால் இருந்த மகேந்திரவர்மாவுக்கு அவன் நிஜமாகவே கலப்பு ஜாதியாய் இருந்திருந்தால் கூட அப்படி சொன்னால் கோபம்தான் வரும். அவன் எழுதியுள்ள மத்த விலாச பிரஹசனம் என்ற ஹாஸ்ய நாடகத்தில் முடிவாக பரத வாக்கியம் என்று மங்கள ஸ்லோகம் சொல்கிற போது, பிரஜைகளின் க்ஷேமத்திற்காக அக்னி பகவான் ஆகுதிகளை தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கட்டும், அதாவது என் ராஜ்யத்தில் யாக யஜ்ஞங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும், பிராமணர்கள் வேதத்தை நன்றாக அபியாசம் பண்ணி கொண்டிருக்கட்டும், பசுக்கள் பாலை பொழிந்து கொண்டிருக்கட்டும் என்கிறான். குறிப்பு: சஸ்வத் பூத்யை பிரஜானாம் வஹது விதிஹுதாம் ஆஹுதிம் ஜாதவேதாக வேதான் விப்ரா பஜந்தாம் சுரபிது ஹிதரோ பூரிதோஹா பவந்து. க்ஷீர ஸ்மிருதியை அதாவது பால் செழிப்பை சொல்வதும் அக்னிஹோத்திரத்திற்கு அது பிரயோஜனப்படுவதால் தான். கோ பிரம்மணேபியோ என்றும் அந்தணர் அதாவது வானவர் ஆனினம் என்றும் சேர்த்து சொல்வது அவர்களிடம் மட்டும் பக்ஷபாதத்தினால் அல்ல. பிராமணன், பசு இரண்டும் யாகத்திற்கு அவசியமாய் இருப்பதால் தான் அப்படி சொல்வது. இப்படி வைதிக ஆச்சரணைகளை போற்றியவன் தன்னை சங்கர அதாவது கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டில் போட்டு கொண்டிருக்கவே மாட்டான். பின்னே சங்கீர்ண ஜாதி என்றால் என்ன? புரியாமல் கஷ்டப்படுத்திற்று. அப்புறம் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் புரிய வைத்தார்கள். மகேந்திரவர்மா சங்கீதத்தில் மகா நிபுணனாயிருந்து புதுக்கோட்டை கிட்ட குடுமியாமலையில் சங்கீத விஷயமாக பெரிய கல்வெட்டு, லோகத்திலேயே அது மாதிரி ஒன்று இல்லை என்னும்படி பொறித்து வைத்தவன். அதனால் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் இந்த டைட்டிலுக்கு சங்கீத சாஸ்திரத்தை வைத்து அர்த்தம் பண்ணினார்கள். தாளங்களில் கலப்பு வகையாக சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று உண்டு. அதில் கெட்டிக்காரனாக அல்லது அதை கண்டுபிடித்தவனாக அவன் இருந்திருப்பான். அதனால் அப்படி டைட்டில் என்று சொன்னார்கள். எனக்கும் ஆறுதலாக இருந்தது. சாஸ்திராபிமானம் உள்ள ஒரு ராஜா தன்னை கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டிலே போட்டுக்கொண்டு பிரகடனப்படுத்தினான் என்கிறார்களே என்று வருத்தப்பட்டது சமாதானமாயிற்று. அப்புறம் அந்த சமாதானம் மறுபடி குலைந்து போயிற்று. சங்கீத ரிசர்ச்காரர்களிலேயே சில பேர் இன்னும் ஆழமாக பார்த்து சங்கீர்ண ஜாதி தாளம் தற்போது இருக்கிற தாள முறையில் வருவதே. இந்த முறை தோன்றி 500 வருஷத்துக்குள் தான் ஆகிறது. 1300 வருஷம் முந்தி இருந்த மகேந்திரவர்மா அதை ஒரு காலும் குறிப்பிட்டிருக்க முடியாது என்று நிறைய ஆதாரம் காட்டி சொன்னார்கள். இதென்னடா என்று மறுபடி விசாரமாயிற்று. மகேந்திரவர்மா ரொம்ப வேடிக்கை பிரியன், விட்டி, தன்னையே பரிகாசம் பண்ணி கொள்கிற மாதிரி கூட டைட்டில்கள் போட்டு கொண்டவன்.
அதற்கேற்க வினோதமாக பல தினசாக இருக்கிறது தான் தன் ஸ்வபாவம் என்று தெரிவிப்பதாக விசித்திர சித்தன் என்றே ஒரு பிருதம் போட்டுக்கொண்டவன். ஒரு பக்கத்திலே தன்னை குணபரன் என்று உசத்தியாக போட்டுக்கொண்டான். இன்னொரு பக்கம் இஷ்ட துஷ்ட பிரஷ்ட சரித்தன் என்றும் போட்டுக்கொண்டிருக்கிறான். இஷ்ட சரித்தன் சரி, எல்லாருக்கும் இஷ்டப்படும்படியான நடத்தை உள்ளவன் என்று அதற்கு அர்த்தம். துஷ்டச்சரித்தன் அதற்கு கூட ஒரு மாதிரி நல்ல அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். சத்ருக்களிடமும் குற்றவாளிகளிடமும் ரொம்ப கடுமையாக இருப்பவன் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். பிரஷ்டச்சரித்தன் என்பதை எப்படி நல்லதாக அர்த்தம் பண்ணுவது? ஆனாலும் அதையும் டைட்டிலில் சேர்த்து கொண்டிருக்கிறான். வாஸ்தவத்தில் அவன் சரித்திரத்தை பார்த்தால் பிரஷ்டன் என்னும்படி எதுவுமே இல்லாவிட்டாலும் வேண்டுமென்றே நம்மை மட்டமும் தட்டிக் கொள்வோமே, பட்டங்கள் உயர்வாக போட்டுக்கொள்வது எல்லா ராஜாக்களும் செய்வதுதான். நாம் அவர்களில் ஒருத்தனாக இல்லாமல் யுனிக்காக இருக்கிற விசித்திர சித்தன் அல்லவா? அதனால் மட்டம் தட்டி கொண்டும் சிலது போட்டுக்கொள்வோம் என்று பண்ணினது போல இருக்கிறது. ராஜா என்றால் இல்லாத உசத்தியெல்லாம் கற்பித்து நிறைய பட்டம் போட்டுக்கொள்வது என்று வழக்கமாய் இருந்ததால் தானும் அப்படி போட்டுக்கொண்ட போதே அந்த வழக்கத்தை பாரடியும், அதாவது நையாண்டியும் செய்கிற விதத்தில் இப்படி மட்டமான விஷயத்தையும் பட்டமாக சேர்த்து கொண்டிருப்பான் போல் இருக்கிறது. நையாண்டி பண்ணுவதில் அவன் எத்தனை சதுரன் என்பதற்கு அவன் எழுதின மத்த விலாசம் என்ற பிரஹசனத்தை, அதாவது ஃபார்ஸ் என்கிறார்களே, அப்படிப்பட்ட கேலி நாடகத்தை பார்த்தாலே போதும். அந்த மனப்போக்கில்தான் அவன் மற்ற ராஜாக்கள் எல்லாம் தங்கள் வம்சத்தை பற்றி ஆஹா ஊஹூ என்று சொல்லிக்கொண்டு தாங்களே அப்பேற்பட்ட வம்சத்தின் சூடாமணி, தினமணி, சிந்தாமணி என்றெல்லாம் பட்டம் போட்டுக் கொள்கிற வழக்கத்தை கேலி பண்ணி நான் கலப்பு ஜாதி என்று இல்லாததை சொல்லி ஒரு டைட்டில் போட்டு கொண்டான் போல் இருக்கிறது என்று ஒரு மாதிரி என்னை சமாதானப்படுத்தி கொள்ள பார்த்தேன். ஆனாலும் முழுக்க சமாதானமாகவில்லை. மகேந்திர பல்லவன் கலப்பு ஜாதியா? நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर।